PSL தொடரில் நடந்த பெரும் அவமானம். பந்து ஏன் சிவப்பானது? PSL ஐ வறுத்தெடுத்த சோயப் அக்தர். பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஜெர்சி கண்ட்ரோவர்சி என்ன என்று பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் வரலாற்றில் பந்து தேய்மானம் அடைவதையோ அல்லது அழுக்காவதையோ பார்த்திருப்போம். ஆனால் ஒரு வீரர் அணிந்திருந்த ஜெர்சியின் நிறம் பந்தில் ஒட்டி பந்தே நிறம் மாறிய கூத்தை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? அதுவும் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த T20 லீகில். இதை பார்த்து கொதித்துப்போன ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் சோயப் அக்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ முழு விவரம். பாகிஸ்தான் சூப்பர் லீக் PSL தொடரின்போது ஒரு போட்டியில் பந்து வீச்சாளர் வீசிய வெள்ளை நிற பந்து ஒயிட் பால் திடீரென இளஞ்சிவப்பு பிங்க் நிறமாக மாறத் தொடங்கியது. இதை கவனித்த நடுவர்கள் ஆச்சரியமடைந்து பந்தை ஆய்வு செய்தனர். ஆய்வில் தெரியவந்த விஷயம் என்னவென்றால் அந்த அணியின் வீரர்கள் அணிந்திருந்த ஜெர்சியின் தரம் மிக மோசமாக இருந்திருக்கிறது. வீரர்கள் வியர்க்க விறுவிறுக்க விளையாடும்போது ஜெர்சியில் இருந்த சாயம் பந்தில் ஒட்டி வெள்ளை பந்தை பிங்க் நிறமாக மாற்றியுள்ளது. சோயப் அக்தரின் ஆவேசம். இதனை பார்த்த பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயப் அக்தர் கடும் அதிருப்தி அடைந்தார். அவர் கூறியுள்ளதாவது: இது மிகப்பெரிய அவமானம். தரமற்ற ஜெர்சியால் பந்தின் நிறம் மாறியதை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல தரமான ஜெர்சியை வாங்கக்கூட உங்களிடம் பணம் இல்லை என்றால் எதற்காக அணிகளை வாங்கி இப்படி ஒரு தொடரை நடத்துகிறீர்கள்? என்று PSL நிர்வாகத்தை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏன் இது முக்கியம்? விளையாட்டு தரம் IPL போன்ற பெரிய லீக்குகளுக்கு போட்டியாக முன்னிறுத்தும் வேளையில் இதுபோன்ற அடிப்படை வசதிகள் கூட தரமில்லாமல் இருப்பது பாகிஸ்தான் கிரிக்கெட்டிற்கு சர்வதேச அளவில் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. நடுவர் குழப்பம். வெள்ளை பந்து நிறம் மாறும்போது அது பேட்ஸ்மேன்களுக்கு தெரிவதில் சிரமத்தை ஏற்படுத்தும். இது ஆட்டத்தின் முடிவையே கூட மாற்றலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் இது போன்ற குளறுபடிகள் நடப்பது ஒன்றும் புதிதல்ல என்றாலும் ஜெர்சி சாயம் ஒட்டி பந்து நிறம் மாறியது உலக கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.